வணக்கம். நான் கவிதா. உலக தமிழர்கள் அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறமா எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். இந்த வருஷமாவது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி நல்லதே நடக்கட்டும். தை பிறந்தால் வை பிறக்கும். இப்போ வாங்க நம்மளோட வேலையை பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு போய் கோலம் போட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால் 6 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சினேன் நான். இந்த சக்கரை பொங்கல், இது பாயாசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், இந்த காய் எல்லாம் போட்ட குழம்பு, இது புழுங்கல் அரிசி சாதம், இது வடை, அதுக்கப்புறம் அப்பளமும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் பொரியல், இதெல்லாம் தான் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்காக. வடை பாயாசம் நாங்கள் இன்றைக்கி செய்யவே மாட்டோம். அது நாளைக்கு தான் மாட்டு பொங்கலுக்கு தான் செய்வோம். சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். நாளைக்கு நான்வெஜ் பண்ணோம் இல்லையா, நான்வெஜ் பண்ணுறப்ப அந்த வடை பாயாசம் பண்ண வேண்டாம், அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொன்னதுனால சரி ஓகே நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்டோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான்வெஜ் தான் செய்வோம். சாமி கும்பிட்றதுக்காக எல்லாருமே ரெடி பண்ணிட்டுருக்கோம். அவர் எங்கள் வீட்டுக்காரர் ஸ்ரீவாஷ்ணை குளிக்க வைக்க சொல்லியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட் டைமாக அவர் தான் குளிக்க வைக்கிறாரு. இப்போது அவர் குளிக்க வச்சுட்டுருக்காரு. நான் அதுக்குள்ளேயே இங்கே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே சூரிய பகவானுக்கு தானே நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட்றோம் இல்லையா, அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இன்றைக்கி பெரும்பொங்கல் நம்ம சாமி கும்பிட்றது எப்போவுமே. அதுக்காக வெளியே கற்பூரம் சாமி காட்டிகிட்டு இருக்காங்க, வெளியே கும்பிட்டுன்னு இருக்காங்க. சரி அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே வத்திலாம் ஏற்றின்னு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சாமி கும்பிட்டுன்னு இருக்கேன். அவங்க எல்லாம் வந்துட்டும் சாமி கும்பிட்டுன்னு இருக்கோம். எப்போவுமே சரி பொங்கல் ஆனாலும் சரி, இந்த லேடிஸ்க்கு தான் நிறைய வேலை இருக்குமே. ஜென்ஸுங்களுக்கு எப்போ தேவையானதை வேணாலும் கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு என்ன தேவையோ வேணாலும் கொடுத்துருவாங்க, அதோடு அவங்க வேலை முடிஞ்சிடும். வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து, பெருக்கிறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து, ஒட்டை அடிக்கிறதுலேருந்து, அப்புறம் பெட்ஷீட்டு வாஷ் பண்ணணும், தலாணி வர வாஷ் பண்ணணும், துணிங்கள்லாம் வாஷ் பண்ணணும். ஐயோயோப்பா, பொங்கல்னாவே பெண்டு கயண்டிடும், அவ்வளோ வேலை இருக்கும். முக்கியமாக அந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் இந்த வருஷம் என்னால் அவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அது குழந்தையும் வேறு பார்த்துக்கணும். அப்படின்றதுனால என்னால் அவ்வளோ வேலையும் செய்ய முடியல. என்ன வேலை முடியுமோ அதை மட்டும் செஞ்சேன் சிம்பிளாக. சமையலும் அதே மாதிரி தான் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டோம். சரி இன்றைக்கி ஓரளவு செஞ்சு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது. அதுமாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, கிச்சன் முதல்ல க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ஒன்று அந்தமாதிரி க்ளீன் பண்ணேன். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுன்னு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சது அப்புறம் ஸ்ரீவர்ஷன் ஸ்ரீராமோட இலையிலேருந்து சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் அது எல்லாமே கிச்சனில் அப்படி வச்சுட்டு இருந்தது இல்லை, அது எல்லாத்தையுமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழெல்லாம் சாதம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்காருக்கு வண்டி இல்லை, வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு ஏற்கனவே இருக்கிற வண்டி. அதனால் புது வண்டி புக் பண்ணியிருந்தோம். அந்த வண்டி இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூம்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. சரி ஓகே அந்த வண்டியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் வண்டியை போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வாங்கலை, இன்றைக்கி கரிநாள் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வண்டியை மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்திருக்கோம். சரி ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் எல்லாமே அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். வந்தவொடனே அவங்க தூங்க போயிட்டாங்க. எனக்கு தான் வேலையே. எல்லாமே கிச்சன் எல்லாம் அப்படியே போட்டு போனது எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் எடுத்து உரமாக வச்சிடணும். வச்சுட்டு பாத்திரம் காலையிலேருந்து சமைச்சோம் இல்லையா, எல்லா பாத்திரமும் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். நான் மதியானம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, சாமி கும்பிட்டு தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசி எடுத்துச்சு. சரி அப்போவும் நாங்கள் சாப்பாடு சாப்பிடல, நைட்டு சப்பாத்தி செஞ்சுருந்தோம், அது மீந்துடுச்சு, அதான் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.